மாவட்டத்திற்கும் இலங்கையின் யாழ் மாவட்டத்தினுடைய நெடுந்தீவு பிரதேசத்துக்கும் இடையே கிட்டத்தட்ட 30 கடல் மைல் தூரத்தில் காணப்படும் இத்தீவானது சராசரியாக 4 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. நிறைவான வளம் கொண்ட கடல் நடுவே பச்சை பசேலென்ற சிறிய வகை காடுகளோடு அற்புதமாய் காணப்படும் இத்தீவில் மக்கள் வசிப்பதில்லை. ஆனாலும் தொழிலுக்காய் செல்லும் மீனவர்கள் இளைப்பாறவும் தமது வலைகளை காய போடவுமே இத்தீவு பயன்படுகின்றது. கடலிலே தொழில் புரியும் தொழிலாளர்களின் காவல் தெய்வமாய் எப்போதும் காணப்படுபவர் தூய அந்தோனியரே. அவரை நம்பியே அநேக தொழிலாளர்கள் கடலில் கால் வைக்கின்றனர். அந்த வகையில் தாம் செல்லுமிடமெல்லாம் தூய அந்தோனியரை வைத்து வழிபட்டு மீனவர்களால் உருவாக்கப்பட்ட ஆலயமே இக்கச்சைதீவு புனித அந்தோனியர் ஆலயமாகும். வருடத்தில் ஒரு முறை மட்டுமே இடம்பெறும் இத்திருவிழாவானது இரு நாடுகளுக்கும் இடையே காணப்படுகின்ற பாரம்பரிய கனக கருணை ஓடியமா பனை உயர சென்னை உயர்ந்து கதிர் பெருக, சென்னை உயர பனை உயர சென்னை உயர்ந்து கதிர் பெருக, மின்னும் தாழை மடல் விரியும் வேளாங்கண்ணியனும் ஊராம். அன்பு குரலில் விளையாடும் நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். பொன்னேர் பிடித்த நல்உழவர் பூமி தாயின் அருள் கொண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார். தன்னேர் இன்றி மீனவரும் தாவும் கடலின் நிதி கண்டார்.
கண்கள் திறவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கண்கள் கலங்கும் ஏழை மகனின் கால்கள் தருவாயோ கருணை மழையே மேரி மாதா கண்கள் திறவாயோ கன்னி மாதா தேவ சபையின் கதவு திறவாதோ கன்னி மாதா தேவ சபையின் கதவு இயேசுவின் கல்வாரி பாதையில் 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன், என்னோடு நடந்து வா மானுடமே. கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன், கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டார். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டார். தோளை அழுத்த பரமன் இயேசு பரிதவிக்கின்றார். அவருக்கு ஆறுதல் சொல்லவோ அரவணைக்கவும் அவளால் முடியவில்லை. அதனால் தான் என்னவோ பூமி தாய் தன் ஈர்ப்பு விசையால் தன்னை வாங்கிக் கொள்ளுகின்றாள். துரத்தி துரத்தி அவர் தூக்கம் கலைத்து நன்மை பெற்றவரும் நல்லாயன் அவரின் அரவணைப்பில் உண்டு வயிறு நிறைத்தவரும் முடவராய் குருடராய் ஆண்டவர் இரக்கத்தால் சுகம் பெற்றவரும் கூடி நின்று அவர் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி காண்கின்றார்கள். வீழ்ந்தவர் அப்படியே மடிந்து விட்டாரோ என ஏங்கியவர்கள் விழிப்பிடுங்க ஆண்டவர் இயேசு மீண்டும் முடியாத நிலையில் நீ மண்ணில் விழுந்து கிடந்தாலும் துணிவோடு எழுந்து வா, நடந்து வா, துணிந்து வா. உனக்காக புது ஆற்றல், பலம், நம்பிக்கை உன்னை நிரப்ப காத்து கிடக்கின்றதே. உனது உதயத்தை எட்டி பிடிக்க ஏங்கிய விழிகளுடன் காத்து கிடக்கின்றன. சப்பி சருகாக மடிந்து விடாமல் விழுந்த விதையாக நீ வீறிட்டு எழுந்து வா. அன்பு இயேசுவே,
மனித இயல்புகளுள் புடையுண்டு கிடக்கும் நான் துணிவுடன் எழுந்தே உம் இறை இயல்பில் பங்கு கொள்ள என் வாழ்வை பகிர்ந்து கொள்ள பலம் தாரும் ஆண்டவரே. ஆமென். சுமைகளை செய்தயத்தில் உயர்ந்து நின்று யாகத்தின் பயணத்தை தடை செய்ததோ உயர்ந்து நின்று யாகத்தின் பயணத்தை தடை செய்ததோ என்னோடு நடந்து வா மானுடமே கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன் என்னோடு நடந்து வா மானுடமே மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டு விட்டார் கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை. அரசனுடைய கட்டளைப்படி தானியல் கொண்டு வரப்பட்டு அப்பொழுது அரசன் தானியலை மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் சர்வேஸ்வரர் இரக்கத்தினால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுளே. இறந்த உன் உடலை தாயின் மடியினில் தாங்கும் தாயின் கண்ணீர் காண்கிறேன். இறந்த உன் உடலை தாயின் மடியினில் தாங்கும் தாயின் கண்ணீர் காண்கிறேன். இவன் செய்த குற்றம் என்ன என கேட்கும் அறியாளில் கேள்விக்கு பதில் உண்டு. இவன் செய்த குற்றம் என்ன என கேட்கும் அறியாளில் கேள்விக்கு பதில் உண்டு. இறைவா எனக்கா இருந்தவர் உமக்காய் நான் இனி என்ன செய்ய போகிறேன். எனக்காய் நான் இனி என்ன செய்ய போகிறேன். உமக்காய் நான் அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை கடவுள் ஒரு நாள் வழங்குவார், ஆறுதல் வழங்க ஒருவரை அனுப்புவார் என்ற ஒரு இறை நம்பிக்கையோடு இந்த சிமியோன் இறைவாக்கு உரைத்த நிகழ்வை தூய லூக்கா நற்செய்தியில் 2வது நூல் பகுதி 34 முதல் 35 வரை நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களும் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்களும் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்ற இறை வார்த்தையை உணர்த்திய உண்மையில் ஒன்று இந்த நிலையில் நாம் களைப்பறவே மரணம் நான் ஆடிய விளையாட்டமா தாய் மனிதனில் நான் களைப்பறவே என்னோடு நடந்து வா மானுடமே கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். நடந்து வா மானுடமே கல்வாரி பாதையை நான் கற்றுத் தருவேன். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டார். கல்வாரி மலை கூட கண்ணீர் விடும் என் மனவேதனை கேட்டுவிட்டார்.
நானுமே மனம் என்று வாழ்வு. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே பனி தூவும் மகிழ்வான மாலை பொழுதில் கடல் கடந்து உறவுகளாக இறைவனின் அன்பு குழந்தைகளாக தூய அந்தோணியாரின் பதியில் இடர் நீங்கி இன்பத்துடன் இறையாசி பெற்றுச் செல்ல வந்திருக்கும் என் இனிய உறவுகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் பெயரால் அகம் மகிழ்ந்து வரவேற்கின்றோம். இன்று நாம் எம் நற்கருணை நாதருக்கு விழா எடுத்து அவரை புகழ்ந்து பாட நன்றி செலுத்தி இதயத்தால் அஞ்சலிக்க அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும் என் உடலான்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். அப்பத்தையும் ரசத்தையும் காணிக்கையாக உன் திருமுன் இரு நாட்டு மக்களும் இணைந்து நன்றி உணர்வோடு கொண்டு வந்துள்ளோம். இவை உடைய திருமகன் இயேசு ஆண்டவரின் உடலாகும் இரத்தமாகும் மாறும் போது குறித்து காட்டுகின்ற ஒற்றுமை சமாதானமாகிய கொடைகளை எம்முடைய இரு தேசங்களும் ஆண்டவரே நிறைவாக பெற்றுமைகளச் செய்திருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளுமிடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தெய்வமே இறைவா, கிறிஸ்து பெருமான் தம் திருத்தூதர்களுடன் இறுதிரா உணவு அருந்ததியில் சிலுவையின் மீட்பொழிக்கும் நினைவு என்றென்றைக்குமாய் நீடித்திருக்க செய்தருளினார். நாங்கள் உமக்கு செலுத்த வேண்டிய நிறைவுகழ்ச்சி கடமையை தமதாக்கிக் கொண்டு மாசற்ற செம்மறியாக தம்மையே உமக்கு என்றென்றைக்குமாய் ஒப்புக் கொடுத்தார். நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
சமாதானத்தையும் அவற்றின் கண்டுபிடித்தோடு வந்தாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தில் வரலாற்று சிறப்பு நிகழ்விலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இரு தேசத்து மக்கள் உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிற நேரம், நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்கிற நேரம். எனவே மன உரிமையோடும் மகிழ்ச்சியோடும் ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தான சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். திருவுடல் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இயேசுவின் பாதம் அமரும் போது அமைதி பிறக்கிறது. போற்றுவே ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே ஒருங்கிணைந்து ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே மனதார ஆண்டவரே ஆண்டவரை பாடி போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே உம்மை போற்றுவே வல்ல செயல் செய்வதற்காக உம்மை போற்றுவே வல்ல செயல் செய்வதற்காக போற்றுவே உம் தூயகத்தில் எந்த நேசுநாதா போற்றுவே இதற்கு வெட்கப்படாதீர்கள் ஆண்டவரை பாடி போற்றுவீர்கள் நம்மால் வீட்டிருக்கிற நம் ஆண்டவர் நற்கருணைநாதர் நமக்கு தரிசனமாய் காட்சி கொடுக்கிறார் நம்மால் வந்து இருக்கிறார் ஆண்டவரை ஆண்டவரை பாடி போற்றுவே எந்த நேசுநாதா போற்றுவே எல்லையில்லா மாண்பிற்காக உம்மை போற்றுவே எல்லையில்லா மாண்பிற்காக உம்மை போற்றுவே இவர்களின் அவல
அல்லல்களை நீக்கி உமதருளால் நிரப்பிடவும் உமதால் பேர் அளித்து காத்திடவும் வேண்டுமென்று ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முழங்கால் படியிருந்து தங்களுடைய உள்ள தேவைகளை இதயத்திலே சுமந்து நம்மையெல்லாம் ஆசிர்வதிக்க இந்த வேளையிலே இருக்கின்ற ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அந்த வேளையிலே மாண்புயர் கீதம் இசைக்கப்படும் எல்லோரும் இசைத்தவர்களாக ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள எங்களை அழைக்கிறோம். அர்ப்பணித்து சொல்லப்படுகிற ஆர்ப்பரிப்புகள் சபங்கள் பாடல்களிலே பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா. அலைக்கடலின் ஓசையிலே அன்பு மொழி கேட்குதம்மா. அன்னையவள் ஆலயத்தில் அருள் நிறைந்து காணுதம்மா.
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பஞ்சப்படை கொள்ளை நோயினின்று நாங்கள் விலகும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது மன்றாட்டுக்களுக்கு உமது உதவியடி நாங்கள் பெறும்படியாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேசுடைய செம்மறி புருவையாகிய இயேசுவே, பத்தினியாகிய திருச்சபையின் பிள்ளைகள் எல்லாரும் அவருடைய மன்றாட்டினால் தங்கள் சகல அவசரங்களிலும் உமது உதவிகளை அடையும்படியாகவும் நித்திய பேரின்ப பேறு பெற்றவர்களாகவும் தயவு செய்திருளும். ஆமென். இதமான இந்த காலை பொழுதில் கச்சத்தீவில் கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்மாறி பொழியும் தூய அந்தோணியாரின் பதியில் ஒரு குடும்ப உணர்வுடன் இணைந்து இயேசு கிறிஸ்துவின் உருமாற்றத்தை நினைவு கூற அன்னை கிறிஸ்துவ மதிப்பீடுகளை எம் வாழ்வின் அணிகலன்களாக கொண்டு வாழவும் கிறிஸ்துவின் உருமாற்றத்தை தியானிக்கும் இந்நாளிலே பிரதேசத்திலே இருந்து வந்திருக்கும் இறை மக்களே, இங்கே வந்திருக்கும் வைஸ் செக்ரட்டரி ரமேலாலும் ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயையும் வான தூதர்கள் அனைவரையும் சகோதரரே உங்களையும் நாம் தலைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
நேரடி மின்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தரலும் உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் வம்சருமாகியதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலில் இருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கின்றேன். அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்ததை பற்றியே. குழித்துறை மறை மாவட்டத்திலிருந்து முதல் முறையாக இந்த கச்சத்தீவு திடலிலே புனித அந்தோணியாருடைய இறை ஆசிரை இறை மக்கள் அதிகமாக பெற்றுக் கொள்ளக்கூடிய இந்த இடத்திலே வந்து நிற்கின்ற போது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றது. ஒரு தாய் தன் பிள்ளைகளை பெற்றெடுத்து கால சூழல்களால் இந்த பிள்ளைகள் பல்வேறு இடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்க காலம் கனிந்து வருகின்ற போது ஒரு நாள் அவர்கள் ஒரே குடும்பமாக இணைந்து வருகின்ற நாள் எத்துணை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குமோ, அந்த குடும்பத்திலே ஒரு குடும்ப உணர்வு எப்படி மேலோங்குமோ அப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவு, குடும்ப மகிழ்வு இந்த இடத்திலே இருப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நீக்கி நிறைவாழ்வு தர வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கோடி அற்புதராம் பதுவை புனித தூய அந்தோணியாரின் பரிந்துரை நாடி கூடியுள்ள நாம் அனைவரும் அவரிடம் விளங்கிய சீடத்தச பண்புகளை தாங்கி அவரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழவும் எமது விசுவாசம் உறுதிப்படுத்தப்படவும் நாளுக்கு நாள் எம்மில் உருமாற்றம் நிகழவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அவர்களின் குடும்பங்களையும் உமதே பரம அன்பினால் நிறைத்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க உம்முடைய திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள், இன்று நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகின்ற தூய புதுமை பதுவை அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவருடன் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த உம்மை மன்றாடுகின்றோம்.
அடையும். கத்தோலிக்கர்கள் மட்டும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்பாக வேண்டுகின்றோம். ஆலயத்தினுடைய முதல் பகுதியிலே இருக்கின்றவர்கள் தயவு செய்து முன்றி அடித்தீர்கள் என்றால் சுவடுகளை வணங்கி இறைவனுடைய ஆசீரோடு இன்றைய நாளிலே இன்றைய திருவிழா திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்த எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய புதிய ஆயர் அருட்கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம் ஆண்டகையோடு சேர்ந்து பலி ஒப்பு கொடுத்த இந்திய இலங்கை குருக்கள் அனைவர் சார்பிலும் கூடியுள்ள அருட் சகோதரிகள் சார்பிலும் இங்கே கூடி வந்துள்ள உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி நிற்கின்றோம். பணி இன்னும் சிறப்பான முறையில் சிறப்பிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். 94 படகுகளில் நாம் புறப்பட்டு நம்முடைய இந்திய அரசு குறிப்பாக தமிழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கக்கூடிய முழுமையான ஒத்துழைப்பு ஏற்பாட்டின் காரணமாக நாம் வந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய இந்திய அரசிற்கும் தமிழக அரசிற்கும் நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய திருப்பயணிகள் அனைவருடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்தியாவிற்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த உறவை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் நீங்கள் உங்களுடைய உறவிலிருந்து எங்களை யாரும் எந்த ஒரு காலகட்டத்திலும் எந்த ஒரு சூழலையும் பிரிக்க முடியாது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உங்களுடைய முயற்சிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களால் இயன்றவரை எங்கள் மத்தியிலே நாங்கள் எப்போதும் உங்களுக்கு உதவுவதற்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த இடத்திலே வந்து உங்களை எல்லாம் சந்திக்கின்ற போது எங்களை நீங்கள் சந்திக்கின்ற போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட பல மடங்கு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்கிறது என்பதிலே எந்த விதத்திலும் ஐயப்பாடு கிடையாது. எனவே எங்களுடைய தமிழ் சொந்தங்களே, எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளே, இந்த ஆண்டு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். வரக்கூடிய ஆண்டுகளிலும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம். கடல் அலை மீண்டும் மீண்டும் எழுவது போல நம்முடைய உறவு தொடரும். இந்த உறவை யாராலும் பிரிக்க முடியாது. இந்த உறவு உண்மையான உறுதியான உறவு என்பதை உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தமிழ் சொந்தங்களின் சார்பாக உறுதிப்படுத்திக் கொள்கிறோம், தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அனைவரும் மீண்டுமாக புறப்பட இருக்கிறோம். இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகளே, இங்கிருந்து புறப்படுகின்ற போது தயவு செய்து வரிசையின் அடிப்படையில் புறப்படக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்வோம். நம்முடைய பயணத்தை இறைவன் வழிநடத்தி இருக்கிறார். எந்த விதமான சிரமமும் ஆபத்தும் இல்லாமல் செய்திருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்வோம். இந்திய செவி மடுக்கவும் அவரது வாழ்வோடு எங்கள் வாழ்வு ஒன்றிணையவும் மனவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய நாமம் போற்றப்படுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
கிறிஸ்துவின் சமாதானத்தில் அன்பும் இரக்கமும் கொடுத்து மாள சென்று வாருங்கள். திருத்தலத்தில் கோவில் கொண்டே எழுந்தருளி உம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு அருள் மாடி பொழியும் கோடி அற்புதரான புனித அந்தே திருப்பாதம் சரணாகவே அடைந்து கரம் விரித்து கண்ணீர் சொரிந்து பரந்துரை வேண்டி Yes.